என்கிட்ட இருக்கிறது Zebronics பிராண்ட்ல இருந்து ZEB-K25 அப்படின்ற ஒரு USB கீபோர்டுங்க. பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய இந்த கீபோர்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியரா பார்க்கலாம். நீங்க ஒரு கீபோர்டு வாங்க போறீங்க அல்லது ஏற்கனவே இருக்க கீபோர்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள ஒரு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் ருப்பி சிம்பிள் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அது ஒரு ஃபீச்சராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க USB கேபிள் வந்து 100% காப்பர் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் USB மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொடுத்துருக்க கீஸ் எல்லாமே UV கோட்டட் கீஸ். அப்படின்னா அந்த கீஸ்லாம் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்ல இருக்கும் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது அப்படின்றது தான் இதோட அட்வான்டேஜ். இதில் 105 கீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளக் அண்ட் பிளே, நீங்கள் டைரக்டாக USB கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். இதை தவிர்த்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லிம் டிசைன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு காம்பாக்டான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க, டிசைன் நல்லா இருக்கு. அண்ட் அடுத்த முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா ஸ்பில் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம PC லேப்டாப் யூஸ் பண்ணும்போது கீபோர்ட் பக்கத்தில் தான் நம்ம அந்த வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் இல்லை டீ எதை வச்சிருப்போம். தெரியாமல் அந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கீபோர்ட் மேலே கொட்டிருச்சு அப்படின்னா அதில் உள்ள இன்டர்னல் காம்போனன்ட்ஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஸ்பில் ப்ரூஃப் அப்படின்ற ஃபீச்சர். இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தவிர்த்து இந்த USB கேபிளோட லென்த் 1.2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு லென்த்தான கேபிள் தான். அண்ட் கீ ஸ்ட்ரோக்ஸ் லைஃப் வந்து பாருங்க 1 மில்லியன், அதாவது நீங்கள் 10 மில்லியன்ஸ் டைம் இந்த கீஸ்லாம் பிரஸ் பண்ணலாம், அது வரைக்கும் லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த கீபோர்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துடலாம். நான் இந்த கீபோர்டை டிசம்பர் 2020 வாங்கினது கைஸ், இப்போ வரைக்கும் 4 இயர்ஸ் ஆக போகுது. என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இதோட டிசைன் காம்பாக்டான டிசைன் கொடுத்துருக்கறனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, டேபிள் வச்சு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து இதுல ஸ்பில் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அது வந்து இதோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தவிர்த்து யூசேஜ்ல இருந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மினிமலா யூஸ் பண்ணுவீங்க இல்ல ஒரு மீடியம் லெவல்ல தான் இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கீபோர்ட் உங்க லாங் டேர்முக்கு கண்டிப்பா உழைக்கும். இப்போ நான் 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன். இதை கேமிங்க்குலாம் யூஸ் பண்ணும்போது 4 ல இருந்து 6 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். அது கேமிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும், கீஸ்லாம் போட்டு தட்டுவேன். அந்த மாதிரியான யூசேஜ் இப்போ 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த 4 வருஷத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஒரு கீ ஒர்க்காம போனது கிடையாது, அதே மாதிரி ஒரு கீ உடஞ்சிட்டு கீழே விழுந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஓகே கைஸ், இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதை நான் சொல்லிடுறேன். காம்பாக்டா கொடுத்துருக்கனால என்னமோ தெரியல, இந்த கீஸ்லாம் ரொம்ப நெருக்கமா கொடுத்துருக்க மாதிரி எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சுங்க. ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க கீயும் சேர்ந்து டைப் ஆகிக்கும். நான் ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு டெலீட் பண்ணிட்டு திரும்ப டைப் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம். நீங்க ஓரளவுக்கு ஃபாஸ்டா டைப் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரும்போது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சைடும் உள்ள ஷிஃப்ட் கீஸ் பாருங்க சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் கீ பக்கத்தில் ஒரு யூரோ கீ கொடுத்துருக்காங்க பாருங்க, யூரோ சிம்பிள் போட்டு. இது நம்மளுக்கு தேவையே இல்லை, இந்த ஷிஃப்ட் கீவே பெருசாக கொடுத்துருக்கலாம் இதை எடுத்துட்டு. அதே மாதிரி ரைட் சைடு உள்ள ஷிஃப்ட் கீ பக்கத்தில் ஒரு ஸ்லாஷுக்கான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு மேலே வந்து பாருங்க சேம் இதே கீ வந்து இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. 2 கீ எதுக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. வேற எதுவும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்கலங்க. ஓவராலா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கீபோர்டு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க பிரைஸ் என்னன்னு முதல்ல சொல்றேன் அப்படின்னு கேட்கறது புரியுது. இதுல MRP வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபா போட்டிருக்காங்க. பட் இப்போ அமேசான்ல செக் பண்ணும்போது 419 ரூபா சம்திங் பிரைஸ் இருந்தது. பட் பிரைஸ் வந்து கண்டிப்பா வேரி ஆகும். பிரைஸ் மேபி குறைஞ்சதுன்னா குறையும் போது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபர்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அந்த டைம்ல நீங்க வாங்கிக்கலாம். கீபோர்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி பிரைஸ் குறையிற மாதிரி தெரியல அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு நீங்க வாங்கலாம். அங்கேயே கண்டிப்பா உங்களுக்கு குறைவான விலையில இந்த கீபோர்டு வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல புது கேட்ஜெட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் போட போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி நம்ம வீடியோஸ் வரும்.